இவர் ஒருத்தருக்காக மொத்த கேரளாவுமே இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. இந்த சிரிச்ச முகத்தோட இருக்க இவரு இன்னைக்கு உயிரோட இல்லங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த சில நாட்களா கேரளாவுல பெஞ்சிட்டு இருக்க கனமழையால பல கிராமங்கள் வெள்ளத்துல மாட்டிருக்கு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியில வர முடியாம உயிருக்கே போராடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கேரளா கவர்மெண்டோட சேர்ந்து 36 வயதான ராஜேஷ்ங்கிற இவரும் சேர்ந்து மக்களோட உயிரை காப்பாத்துறாங்க. அந்த டைம்ல 61 வயதான முதியவரை காப்பாத்தும் போது தண்ணியோட வேகம் அதிகமாகுது. இதனால இந்த ராஜேஷ்ங்கிற இவரு தான் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி அந்த முதியவருக்கு கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்துறாரு. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்ல ராஜேஷ் அந்த வெள்ளம் இழுத்துட்டு போகுது. அந்த ஊர் மக்களும் கேரளா கவர்மெண்டும் சேர்ந்து கடந்த 3 நாட்களா அவரை தேடுறாங்க. ஆனா 3 நாட்களுக்கு அப்புறமா அவரோட உடலை இறந்த நிலையில ஒரு ஆற்று ஓரத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே 2018 ஏற்பட்ட வெள்ளத்திலையும் சரி, கடந்த 2024 வயநாடு நிலச்சரிவுன்னு இப்படி பல இடங்கள்ல பல மக்களை காப்பாத்திருக்காரு. அவரோட இறுதிச் சடங்குல கூட பாத்தீங்கன்னா கேரளா சிஎம்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஒரு செகண்ட் அவர் நினைச்சிருந்தா தன்னோட லைஃப் ஜாக்கெட்டை கலட்டாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் இப்படி பண்ணலையே. தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு அந்த 61 வயதான முதியவரோட உயிரை காப்பாத்திட்டு அவர் இறந்து போயிட்டாரு. இந்த சினிமால காட்டுறவங்க எல்லாம் உண்மையான ஹீரோ கிடையாதுங்க. ராஜேஷ் மாதிரியான நபர்கள் தான் உண்மையான ஹீரோங்க.